கிளிநொச்சி பரந்தனுக்கும் கரடிப்போக்குக்கும் இடையில ஒரு பாரிய விபத்து ஏற்பட்டிருக்குது. அரச பேருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணிச்சு கொண்டிருந்த ஒரு அரச பேருந்தும் அதே மாதிரி மணலை யாழ்ப்பாணம் நோக்கி ஏற்றி சென்ற டிப்பர் ரக வாகனமும் நேருக்கு நேர மோதிக்கொண்டிருக்கு. இதுல சாரதிகள் இருவருமே காயமுற்றிருக்கணும். பஸ்ஸில் பயணம் செய்த ஒரு முதியவர் காயப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. பஸ் சாரதியில ஒரு திறமை காரணமாக அவர் முடிஞ்ச அளவு பஸ்ஸை சைட்டை ஒதுக்கி இருக்கிறார். ஒதுக்க தவறி இருந்தா அந்த பஸ்ஸில் பயணம் செய்தவர்களும் பாரிய உயிரிழப்பை ஏற்பட்டிருக்கும். அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு கடவுள் புண்ணியத்தில். உண்மையிலேயே இந்த பெரிய வாகனங்கள் அதில் டிப்பரில் பயணம் செய்கிறவர்கள், லோட்டோட பயணம் செய்கிறவர்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பயணம் செய்யலாம். அவசரம் என்னென்னு சொன்னால், நீங்கள் அவசரமாக போகிறது ஒரு டிரைவர் தான் அதுக்குள்ளே இருக்க போகிறீங்க, மணலோட போவீங்க. ஒரு விபத்து ஏற்பட்டால் டிப்பருக்கும் ஒரு ஆளுக்கும் தான் உயிர் சேதம். ஆனால் பயணிகள் பயணம் செய்கிற பேருந்துகள், கார், பஸ், ஹயர்ஸ் வாகனங்கள் போன்றவை உங்களோட வாகனத்தில் படுமா இருந்தால் அது ஒரு பல உயிர்களை கொண்டு போகிறதா இருக்கும். பெரிய வாகனங்கள் எல்லாமே நடுவில் போட்டு வருவினா சின்ன வாகனங்கள் எல்லாம் அந்த பெரிய வாகனத்தை கண்டு சைட்டாக ஒதுங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறைய பேர் ஒதுங்குறதால யாரும் யோசிக்கிறது இல்லை. எங்கேயுமே பார்த்தா டக் டக்குன்னு ஓவர்டேக் பண்ணி பெரிய அளவில் இது செய்து கொண்டு போவீங்க. ஆனால் விபத்துக்கள் 2 வரைக்குள்ள நீங்களும் சாரதிகள் உங்களை நம்பி உங்களோட குடும்பம் இருக்கும். ஒரு நொடி பொழுதுல உங்களோட குடும்பம் வேறொரு நிலைக்கு மாற்றப்படும்.